கூட்டிட்டு போறேன்னு எங்க? மாமா உன் அப்பா அம்மாட்டே கூட்டிட்டு போறேன். சுகுணா நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். உட்காருமா. ஹலோ மிஸ்டர் வாசு, வாங்க. எங்க ரொம்ப தூரம்? உட்காருங்க. பரவாயில்ல, நான் அவசரமா போகணும். சின்னமலை ரோட்ல நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை தனியா வந்துட்டு இருந்துச்சு. பாவம், பெத்தவங்க கிட்ட இருந்து மிஸ் ஆகி வருது போட்டு. அம்மா அப்பா யாருன்னு கேட்டேன், அது என்னையே எதிர்கேள்வி கேக்குது. அதனாலதான் இங்க விட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓகே மிஸ்டர் வாசு. அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா வருவாங்கம்மா. இல்ல இன்ஸ்பெக்டர்? ஆமா, இப்ப வருவாங்க. உன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ன அதுதானே? தேங்க்யூ சார், நான் வரேன். அப்பா அம்மா எப்ப வருவாங்க? இப்ப வருவாங்கடா கண்ணு. நீ போய் சொல்ற. இல்லம்மா, உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் காட்டணும், அவ்வளவுதானே? அது நானாச்சு. என்ன? சரி. பாப்பா, மிட்டாய் பிஸ்கட் சாப்பிடுறியா? எங்க குழந்தை? எங்க குழந்தை? குழந்தை எங்க? எங்கடா குழந்தை? அவன் இங்க வந்திருப்பான் தான் நான் வந்தேன். என்ன சொல்ற? என்னங்க பண்றது? கையில கிடைச்ச குழந்தை தவறடிச்சீங்க. அதை தேடிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போனோம். உங்களுக்கு வெக்கமா இல்ல? தவறுதலா ஏற்பட்டு போச்சுங்க. அது இருக்கட்டும், குழந்தை எங்க காண போச்சு? சின்னமலை பக்கமா. சின்னமலை பக்கமாவா? குழந்தை எப்படி இருந்துச்சு? சுருட்ட முடி, சகப்பு நிறமா, பழுப்பு நிற சட்டை போட்டு. என்னங்க இது? பார்த்த மாதிரியே சொல்றீங்க? பார்த்த மாதிரி என்ன? அந்த குழந்தைதான், அந்த குழந்தைதான், அந்த குழந்தைதான். உங்களுக்கு பயந்துதான் ஓடி வந்துச்சா? என்ன சொல்றீங்க ராக்கா? அந்த குழந்தை அனாதை நினைச்சு இப்பதானே நான் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிட்டு வரேன். சுகுணா கூட எவ்வளவு போராடுனா அந்த குழந்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு. நான் தான் வேண்டான்னு மறுத்தேன். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. இன்ஸ்பெக்டருக்கு முன்னால நீதான் குழந்தையுடைய தகப்பன்னு நடிச்சு எப்படியாவது குழந்தையை கொண்டு வந்துடு. ஓ சாப்பிடு, சாப்பிடு. அடாதே கொண்டுருவாங்க. ராணி, 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 ராணி சார், உட்காருங்க. உங்க குழந்தையா? ஆமாங்க. ஏன் சார் குழந்தை விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது? மன்னிச்சிருங்க. ஆமா, ராணி எப்படி இங்க வந்து சேர்ந்தா? சின்னமலை பக்கத்துல அனாதையா நின்று அழுதுகிட்டு இருந்ததை என் ஃப்ரெண்டு வாசு பார்த்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனான். ஏன் சார் குழந்தை எப்படி காணாம போச்சு? காணாம போறீங்க, கடத்தப்பட்டுச்சு. வாட்? ஆமாங்க. இவனையும் அவன் கூட்டாளியும் தான் அந்த வேலை செய்றாங்க. இவன் சிக்கிட்டான், அவன் தப்பிச்சுக்கிட்டான். இவனுக்கு பின்னால ஒரு கூட்டமே இருக்குங்க. ஆல்ரைட், 74 நாளை உள்ள தள்ளு, பிறகு விசாரிக்கலாம். சார், இந்த குழந்தை என்னுடைய நண்பர் கேப்டன் மூர்த்தியுடைய குழந்தைங்க. எந்த கேப்டன்? ராயல்சீமாவில் டிகாஷ் ரயில்ல இறந்தாரு, அவர் தானே? ஆமா, அவரே தான். அப்போ நீங்க? நானும் ரயில்ல ஏற்பட்டவன் தான். என் பேர் கேப்டன் சரவணன். அப்படியா? ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ சார். தேங்க் யூ. அப்படின்னா மூர்த்தி இறந்த பிறகு குழந்தை உங்ககிட்ட தான் வளருதுன்னு சொல்லுங்க. ஆமாங்க சார். நான் வரட்டுங்களா? கிளைம் பண்ணு. ஏயா, ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்கறதுல கணக்கு இல்ல, திங்கறதுல கணக்கு இல்ல, அப்ப வெக்கப்படல. கிளைம் பண்ணியா? முடியாதுயா. முடியாது, 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 முடியாது. உசிரே போனா நான் தொடக்க மாட்டேன். வேற என்னங்க? இவரை உள்ள அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு அனுப்புடா. நடையா? சரியா, நானே வந்துடுறேன். ஏன் அதை போட்டு அடிக்கிறேன்? போயா.
ஓட்டல நல்லா ஓட்ட. நீ போட்ட இட்லிய பார்க்க வந்தியா? இட்லியில உப்பே இல்லையா? நான் போட்ட இட்லியா? எலே யோக்க பயலே, வெளியில போனா இட்லியில உப்பு இல்ல, சரக்கு மாஸ்டர் நான் தான் என்ன காலி துப்புறாடா. உங்களை பார்த்தா ஆமா திருப்திதானா? பலே பலே. ஆமா ஏன்பா எங்க 2 பேர் கல்யாணத்துக்கு குறுக்க நில்லீங்கல்ல, நல்லா வேணும். எங்க காரியம் முடிஞ்சு போச்சு, நாங்க வீட்டுக்கு போலாம்ல? நீங்க போலாம். இவர் அப்புறம் வராரா? இந்தாயா உனக்கு மட்டும் சொல்றேன், காசை கொண்டாந்து வச்சுட்டு துணியை வாங்கிட்டு போகணும், ஜாக்கிரதை. பாப்பா கிளம்பு கிளம்பு. நான் வரமாட்டேன். இந்த வேலையா பிடிச்சிருக்கா? இந்த வேலையா? இந்த கோலத்தோட என்ன வெளியில வர சொல்றியோ? எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களா? ஆமா எல்லாத்தையும் வாங்கிட்டான்னு கேக்குறியா நீ? ஐயோ தேங்காய் ஏன்டா அடுப்புல சாம்பலான்ற? இருக்கு விஷயம் இருக்கு. நேரம் நில்லு நேரம் நில்லு. இவனை பெத்தனே. உங்களதான் கோயிலுக்கா போறீங்க? ஆமா ஆமா. என் பேரு முனியம்மா, மூல நட்சத்திரம். என் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. கேட்டியா? அவ மூல நட்சத்திரமா? நான் போய் அர்ச்சனை பண்ணி சொல்லிட்டு வரேன். அரைஞ்சு பல்ல ஊத்துருப்பேன். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. அவுட் அவுட். கையில தேங்க. ஐயோ நாளை போய் உள்ள இதை புறக்கிறதுக்கும் ஆள் இருக்கு. ஏப்பா இப்ப சொல்லு, இந்த பசங்களோட நான் பரவாயில்ல இல்லையா? நீயும் பொறுக்கி போயிடலாம், தேங்காய் பொறுக்கி. ஐயோ என்ன தெருவுல கட்ட விடுறானே. ஏப்பா தோன்ற பயலே, ஒவ்வொரு வீட்டை தாண்டி வரும்போதெல்லாம் என் குடலே பதறுது. அந்த ஓட்டலுக்குள்ள கொண்டு போய் விட்டியே, அவன் துர்ச்சாசின துயில் உறிஞ்ச மாதிரி என் உடுப்பெல்லாம் புடிக்கிட்டானே. இதானடா எனக்கு வேஷம்? என்ன வேஷம்? என்னது? என்னைய பாக்குறேன், விரதம் கிடைக்கும்பா. இவ்வளவுதான் கிடைக்கும், போவா. ஐயோ பிச்சை எடுத்திருக்கிறேன். அப்பா இங்க வர்றானே, அவன் நம்ம புத்தகக்காரன். ஐயோ அவனுக்கு தெரிஞ்சா ஊரே பரப்பிடுவானே. ஓடி ஒளிஞ்சு ஓடி ஓடி. என்ன ஒருத்தன் இப்படி ஓடுறான்? கல்யாண வீட்டுல யாரும் ஒருத்தர் செம்பத்தை அடிக்கிட்டு ஓடுறாயா? சொம்புதான் ஓடுறான். அங்க ஓடுறான். பாக்கிறதுக்கு பெரியப்பட்ட மாதிரி இருக்க, உனக்கு எதுக்கே அந்த புத்தி? இடையா சொம்ப கொடுத்துறியா? யாரையா நீ? யாராயா பாவம் குடியா? யாரே பாவமா? இப்படிதான் ஓடி வந்த. ஏன் ஓடக்கூடாதா? அவனா சந்தேகப்படுறாங்களே, மடி அவுத்து காமிச்சிடேன். எல்லாம் காமிச்சிடேன். எட்டியார அடிச்சிருக்கா? ஆமா நல்ல ஆடிக்கா. போகலாம். அப்பா ஐயோ 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 என் மானத்தை வாங்குறானே. நான் இனிமே வீட்டுக்கு எங்கிட்டு வர்றது? நான் வரமாட்டேன், நான் இங்கே இருந்து சாகணும். ஐயோ எனக்கு பிள்ளையா இல்ல. ஐயோ நல்ல வசூல். என்னடா வசூல்? என்னடா வசூல்? அங்க பாரு. ஐயோ பிச்சைக்காரனா வேற ஆக்கிட்டானே. அட படுவாவி சண்டாளா, நான் உனக்கு என்னடா செஞ்சேன்? ஏன்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதுக்கு இன்னும் நீ என்னடா செய்யலாம் காத்துக்கிட்டு இருக்க? கல்யாணமே ஆன மாதிரி. அவனே மாதிரியா? ஆமா. என்ன தேங்காய் உடைச்ச, சாப்பிட்டு இலைய எடுத்த, இந்த மாதிரி மொய் எழுதி வச்சிருக்கானுங்க. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல மங்களவாத்தியம் முழங்கணும். மஞ்சளும் பூவுமா என் மருமக வீட்டுல அடி எடுத்து வைக்கணும். என்ன ஆசையை நிறைவேற்றி வையப்பா. அம்மா அம்மா அம்மா. தம்பி சரவணா, பாப்பா நீ நல்லா இருப்ப. சரவணா இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அப்பா இவங்க யாரு? அப்பா இங்கதான் உன் பாட்டி எங்க அம்மா. சரவணா இது என்ன ஆக்கிரமா?
பெத்தவ உயிரோடு இருக்கும்போது அவளுக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பெண்டாட்டி பிள்ளையோட வந்து அம்மானு கூப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ச்சே, நீ எனக்கு மகனும் அல்ல, நான் உனக்கு. அம்மா, நான் சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இனி என்ன இருக்கு கேட்கறதுக்கு? அம்மா, இது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. இது பெத்த தாயை விட்டு பிரிஞ்சிருக்கிற பரிதாபகரமான குழந்தைம்மா. என்ன? உண்மை தாமா சொல்றேன், அந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல. ஆமாம்மா, ஆதரவில்லாத என்ன ஆபத்தான நேரத்துல காப்பாத்தினாரு உங்க பிள்ளை. என் மேல இறக்கப்பட்டு இந்த வீட்டுல இடம் கொடுப்பீங்கன்னு நம்பித்தாமா நானும் வந்தேன். உன் நம்பிக்கை வீண் போகாதம்மா. ஆதரவு இல்லாதவங்களுக்கு தொண்டு செய்யறதையே வாழ்க்கையோட லட்சியமா கருதறவானா? இந்த வயசான காலத்துல இப்படி ஒரு புனிதமான சேவை செய்யற உங்களுக்கு கடவுள் ஒரு குறையும். என்ன பாரு, அம்மா பாட்டி வந்துட்டாங்க. அடடா, இது இவ்வளவு அழகா பேசுதே. இத பிரிஞ்சிருக்க பெத்தவளுக்கு எப்படித்தான் மனசு தோண்டிடுச்சோம். அவ யாரப்பா? அதெல்லாம் பெரிய கதைம்மா. ஆனா இவளை பெத்தவங்களை விட சரசு தான் இவ மேல உயிரே வச்சிருக்கு. சரசு ஒரு கன்னி தாய்மா. ஆமாப்பா, சரசு பெறாத குழந்தைக்கு தாயாகிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருச்சு. நீ உண்மையிலேயே கன்னி தாய் தான்மா. சரசு, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காமா? நான் இதை வீடா நினைக்கலம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோயில். உண்மைதான், பெண்களுக்கு கொண்டவன் இருக்கிற குடும்பம் தான் கோயில். நீங்க என்னம்மா சொல்றீங்க? சரசு, நானும் உன்னோட இனம் தானே. உன் மனசு எனக்கு தெரியாதா? நீயோ வயசு பொண்ணு, அதுலயும் நல்லவ. நீ ஒரு வாலிபனோடு வர சம்மதிக்கணும்னா நீ அவனை நம்பி மனப்பூர்வமா நேசிச்சிருக்கணும். இல்லைன்னா வந்திருப்பியா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் இல்லையா? அம்மா, அத்தேன்னு கூப்பிடு. நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதும் என் கதை தீர்ந்துருச்சுமா. மகராசியா இரு. சரவணன் இருக்கிறாரா? நீங்க யாரு? நான் தான் அந்த குழந்தைக்கு சித்தப்பா. அப்படியா? இப்பதான் என் பிள்ளை வந்தா. குழந்தையோட சொந்தக்காரங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். கண்ணு ராணி, உன்னை பார்க்காம உங்க அம்மா எப்படி உருகி போயிட்டா தெரியுமா? அடடே, இதோட அம்மா இங்கதான் இருக்குதா? இருங்க, தம்பியை கூப்பிடுறேன். அவசரம் இல்ல, மெல்ல வரட்டும். அதுக்குள்ள நான் இவளை கொண்டு போய் உங்க அம்மாட்ட காட்டிட்டு வந்துடுறேன். முடியாது. வேணும்னா இங்க வந்து பாத்துட்டு போட்டோம். நான் யார் தெரியுமா? தெரியுமே, சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். இந்த குழந்தைக்கு சித்தப்பா தர்மலிங்கம் பிள்ளையினுடைய இரண்டாவது மகன் வாசு. நான் சொல்றது சரிதானே? சரிதான். நான் இந்த குழந்தை அவசியம் கொண்டு போய் ஆகும். நான் அனுமதிச்சா தானே? சபாஷ், பெத்தவ தான் பிள்ளைய பாக்குறதுக்கு பிரத்யார் அனுமதியா? சூழ்ச்சி புரியுது. புரிஞ்சனால தான் நானும் மறுக்கிறேன். சரவணா, என்னப்பா இது? ஒண்ணு இல்லமா, நீங்க சும்மா இருக்குமா? ஐயோ, குழந்தையோட சொந்தக்காரங்க கேட்கும் போது கொடுத்துட வேண்டியதானேப்பா. கேட்டியா நியாயத்தை? பிள்ளைய மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? இல்லன்னா இந்த தாய்க்கு நீ பிள்ளையா இருக்க மாட்டேன். ஐயோ சரவணா, நமக்கு எதுக்குப்பா வம்பு? அம்மா, இது குழந்தைய பாதிக்கிற விஷயம். வீண் மிரட்டலுக்கு பயந்து குழந்தைய பலி கொடுக்க சொன்னீங்களா? இனிமே உன் பசப்பெல்லாம் நடக்காது. போலீஸும் கைவிலங்கும் தான் உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வரும். ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கப்பா. செய்ய போறது நான் இல்லம்மா, சட்டம். அந்த சட்டப்படிதான் இந்த குழந்தைய வளர்க்கிற உரிமையை உங்க அண்ணன் எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. ஐயோ, என்ன கேட்டலாம்? எனக்கு என்னமோ ஒரே திகில இருக்கு. நீ சும்மாரு. நல்லது செய்யறதுன்னா பல தொல்லைகள்லாம் வரத்தான் செய்யும். இதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதாமா. என்னமோப்பா, இது போல சரசு விஷயத்திலயும் ஏதாவது தகராறு இருக்குதா? ஐயோ, அப்படி ஒண்ணும் இல்லம்மா, நம்புங்க. ஏன்னா நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். அப்படி யாராவது இருந்தா அவங்கள கேட்டுதான் செய்யணும். என்ன காரியத்தை முடிவு செய்றீங்க? வர முகூர்த்தத்துல சரசுவை இந்த வீட்டு மருமகளாக்க முடிவு செய்திருக்கேன். ஏன் இப்படி பாக்குறேன்? உங்களை இப்பதான் புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. நம்ம தான் பல நாள் பழகியாச்சே. எனக்கு நீ பழசு, உனக்கு நான் பழசு. இல்ல, சந்திரனுக்கு கடல் பழசுதான். இருந்தாலும் பூர்ணச்சந்திரனை கண்டதும் ஒவ்வொரு தடவையும் கடல் பொங்குதில்ல, அது மாதிரி நீங்க என்னைக்குமே எனக்கு புதுசு.